லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி February 6 முதல் உலகமெங்கும். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நம்ம வந்து தனியாக தெரியணும், நம்மளது வந்து கொஞ்சம் லைக் மற்ற அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நம்ம அக்கௌண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக அதை வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சரி ஒரு பொண்ணு வச்சு டான்ஸ் பண்ணலாம் பார்த்தேன், பொண்ணு கிடைக்கல. இப்போ நான் வந்து லேடிஸ் கேட்டை போட்டு பண்ணுறீங்களா அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப தயங்கினாங்க, இது வேணாம், இது செட் ஆகாது அப்படின்னு. ஆனால் நான் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை தான் கேட்டேன், ட்ரை பண்ணுறியாடா, எனக்காக ட்ரை பண்ணுறேடா. பண்ணுற மச்சான், இதில் என்ன இருக்குது, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன். வீடியோ பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்கும், அந்த வீடியோ கூட எப்படியாவது கொஞ்சம் போகணும், இவங்க கூட ஒரு வீடியோ பண்ண ஆசை. ஏன்னா எல்லாரும் வந்து பண்ணாங்க, எனக்கு சொல்லவே இல்லை ப்ரோ, எல்லாரும் வந்து பண்ணாங்க ப்ரோ. இப்போ நம்ம இவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும், நம்ம பண்ணலன்னு ஒரு பாருமா. ஒரு நாள் எதாச்சும் அந்த சான்ஸ் அமைச்சது, அப்படியே பண்ணாங்க. இப்போ நம்ம கூட 1000 பேர் ஆசையாக பழகுவாங்க, ஆனால் நம்ம ஒன்றுமே இல்லாததுலேருந்து நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சாவர வரைக்கும் நம்ம கூடவே கூடாது. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். இவன் தம்பி வந்து கேமராமேன், இவன் வந்து அண்ணன். தப்பான ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, பேட் வேர்ட்ஸ் பேசினா தான் வீடியோ நல்லா ரீச் கொடுக்கும். இந்தமாரி ரொம்ப இதே வந்து அது தப்புன்னு தெரியல, ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்தமாரி வீடியோ. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் சைட்லேருந்து கொஞ்சம் இந்தமாரி பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி ப்ரோ, நம்ம மூஞ்சி பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்களே. இப்போ ரீசெண்டாக ஒரு மெசேஜ் பார்த்தேன், ஒரு பொண்ணு, ப்ரோ எனக்கு வந்து ரீசெண்டாக பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன், சூசைட் பண்ணிக்கலான்ற அளவு கூட போயிட்டேன். இன்ஸ்டாவில் வந்து சும்மாவே இது பண்ணிட்டே இருக்கும்போது உங்கள் வீடியோ உட்காந்து பார்த்தேன், உங்கள் வீடியோ ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சு, கொஞ்சம் ஹாப்பியான, எனக்கு தன்னை மீறி எனக்கு அந்த சிரிப்பு வந்தது. இது லைஃப் நினச்சி பண்ணுறான். ஏன்னா எனக்கு இது லைஃப் கிடையாது, எனக்கு வந்து எப்படியாவது ஒரு கம்பெனியில் ஒர்க்காக இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. ஓகே, அதெல்லாம் சரி, நம்மளால் முடிஞ்சது. ஒரு பையன் ஃப்ரெண்டு வளர்றான்றப்போ சரி வளரட்டும். எனக்கு இவரை பார்க்கும்போது எல்லாமே அப்படியே தமன்னா கிட்ட தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. லிட்டரலாக தமன்னா விட உங்களுக்கு அதிக ஃபேன்ஸ் போல இருக்குது. டேக் பண்ணாங்களா ப்ரோ, அவர் பேஜ் டேக் பண்ணீங்களா? இல்லை ப்ரோ, அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபீல்டு வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ப்ரோ. ஓகே, நம்ம பையன் நம்ம ஃப்ரெண்டு வளரணும். நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து டான்ஸ் வீடியோ பண்ணணும் ஒரு ஆசை ப்ரோ, டான்ஸ் வீடியோ போடணும். ஆனால் வந்து எனக்கு அதில் டான்ஸ் அந்தளவுக்கு ஆட தெரியாது. சரி, எல்லாருமே டான்ஸ் வீடியோ போடுறாங்க, அதை வந்து நம்ம ஸ்டைலுக்கு எப்படி கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம். இப்போ எல்லாருமே ப்ரோ, இப்போ ஒரு பாட்டு ரெண்டாவது, அது வந்து எல்லாமே நார்மலாக என்ன ஸ்டெப் போடுறாங்க, ஒருத்தவங்க ஸ்டெப் போடுறாங்க, அதை பார்த்து போடுறாங்க, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. நம்ம வந்து தனியாக தெரியணும், நம்மளது வந்து கொஞ்சம் லைக் மற்ற அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நம்ம அக்கௌண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக அதை வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சரி ஒரு பொண்ணு வச்சு டான்ஸ் பண்ணலாம் பார்த்தேன், பொண்ணு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணு கிடைக்கல, அதுதான் சரி. நம்ம ஏன் இல்லாத நம்ம ஏன் யோசிக்கணும், இருக்கிறத வச்சு நம்ம பண்ணலாமேன்ட்டு ஒரு திங்கிங் தான். நீ போடுறியா, நீ மாரி ஒரு பொண்ணு வேஷம் போட்டு நம்ம ஒரே ஒரு வீடியோ மட்டும் பண்ணுவோம், அதுக்கு ரிசல்ட் எப்படி வருது, ஆடியன்ஸ் மத்தியில் அதை எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான், ஒரு ட்ரையல் மாதிரி. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம் ப்ரோ, கரெக்டாக வந்து 50 மில்லியன் வியூஸ். நான் எதிரே பார்க்கல, என்னடா இந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, நம்ம ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணுறோமோ இல்லையோ, அதை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கும், நல்லா ப்ரோ. ஒரு விஷயத்த வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணாதான் நம்ம தனியாக தெரியும்ன்ட்டு அப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் ப்ரோ இந்த ஐடியா வந்தது. நம்ம ஃபஸ்ட்டே அதான் ஆச்சு, இல்லை நல்லாவே டேக் பண்ணல, இல்லைன்னா ஒரு நிறைய தொல்லைகள் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே வந்து இந்த நம்ம ஃப்ரெண்டை வளர்த்தணுன்ற ஒரே கான்செப்ட் தான் வந்து நம்ம வளரணும். அவனுக்கு வந்து இது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவனை கேட்டாலுமே என் ஃப்ரெண்டு வளரணும், அதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். பரவாயில்லையே, சூப்பராக பண்ணுறீங்க பிரதர். எப்படி அது கூச்சமாக இருக்கும்ல லைட்டாக ஃபஸ்ட்டு பண்ணும்போது? இப்போ நான் வந்து லேடிஸ் கேட்டை போட்டு பண்ணுறீங்களா அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப தயங்கினாங்க, இது வேணாம், இது செட் ஆகாது அப்படின்னு. ஆனால் நான் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை தான் கேட்டேன், ட்ரை பண்ணுறியாடா, எனக்காக ட்ரை பண்ணுறேடா. பண்ணுற மச்சான், இதில் என்ன இருக்குது, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பண்ணது தான் ப்ரோ. சூப்பர். ஆரம்பத்தில் வீடியோ பண்ணும்போது அப்பார்ட் ஃப்ரம் இந்த மாதிரி பொண்ணு கிட்டப்பெல்லாம் இல்லை, நார்மலாக ஏதாவது நடிக்க சொல்லும் போதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்படி அதை கிரியேட் பண்ணீங்க? வீடியோ பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்கும், அந்த வீடியோ கூட எப்படியாவது கொஞ்சம் போகணும், இவங்க கூட ஒரு வீடியோ பண்ண ஆசை. ஏன்னா எல்லாரும் வந்து ரொம்ப நாளாக எனக்கு சொல்லவே இல்லை ப்ரோ, எல்லாரும் வந்து பண்ணாங்க ப்ரோ. இப்போ நம்ம இவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும், நம்ம பண்ணலன்னு ஒரு பாருமா. ஒரு நாள் எதாச்சும் அந்த சான்ஸ் அமைச்சது, அப்படியே பண்ணாங்க. சூப்பர் ப்ரோ. அப்படியே லிட்டரலாக அந்த வடிவேல் அண்ட் கோவை செல்லம் மேம் அவங்க காம்பினேஷனில் ஒரு ரோஸ் பேஷன் அப்படின்னா அதுவுமே சூப்பராக பண்ணீங்க. அது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க எப்படி அவ்வளோ அழகாக நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சமயம் நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது வந்து இப்போ வந்து மச்சான் இந்த ஸ்டெப் வந்து இப்படி போடு, அதை வந்து இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேக் போச்சு. ஒரு 8 மணி நேரம் எடுத்தோம் ப்ரோ. அந்த மொதல் வீடியோன்றது வந்து ரொம்ப 8 மணி நேரம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்து மேலே எனக்கு என்ன புரிய ஆரம்பிச்சுன்னா, நம்ம ஸ்டைலுக்கு ஒன்று மாற்றக்கூடாது, உனக்கு இந்த இடத்துல என்ன தோணுதுரா அந்த ஸ்டெப்பை போடுன்னு. அந்த ஸ்டெப்பு போடுறதுனால தான் இப்போ அந்த வீடியோ இந்த ரீச் கொடுத்தது, இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்.
அப்போ அதில் தான் ஒரு விஷயத்தை புரியும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றக்கூடாது. உன் ஸ்டைலுக்கு என்ன பண்ண தோணுது, அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ, எது ஆடியன்ஸை காமெடி பண்ணும், எது வந்து அட்ராக்ட் Workout ஆகும் ஆகும். அப்படின்னு அது அவன் ஸ்டைலுக்கு. நான் எதுவுமே ஸ்டெப்லாம் சொல்லியே தர மாட்டேன். ஆன் த ஸ்பாட்டில் போயிட்டு மச்சான் இந்த டான்ஸு இதான் உனக்கு என்ன தோணுது பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவேன். அது அவனுக்கு ஏற்ற மாரி அவன் பண்ணுவான். சூப்பர். அந்த வீடியோ தான் பயங்கர எல்லா பக்கமும் வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ 500Kக்கு வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்குமே. பெரிய டீம் வேறு, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, சுற்றி பெரிய க்ரூவே இருக்குது உங்களுக்கு. இந்த ஐடியா இருக்கும்ல, நம்ம இந்த கான்செப்ட் தான் பண்ண போகிறோம், இந்த லொக்கேஷனில் பண்ண போகிறோம், இவங்களை வச்சு நம்ம இந்த டைலாக் சொல்ல போகிறோம். வெளிலேருந்து பார்க்கும்போது ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வீடியோவாக தெரியுது. அதுக்கான உழைப்பு இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி எவ்வளோ நாள் பிளான் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? ப்ரோ அது வந்து இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே கான்செப்ட் பார்க்கவே மாட்டேன் ப்ரோ. இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போட்டு யார் யார் இருக்காங்க, இன்னையை பொறுத்த வரைக்கும் யார் யார் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ பார்ப்பேன். பசங்களுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா வந்து நான் மட்டும்தான் ப்ரோ இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கவங்களும் சரி எல்லாமே வேறு வேறு வேலையில் இருக்காங்க. அதனால் நம்ம அவங்க வந்து கம்பல் பண்ணி நம்ம இதில் கூட்டு வர முடியாது. எனக்காக வந்து நடிச்சு கொடுறா, நம்ம ரெக்வஸ்ட்டாக தான் கேட்க முடியும். நம்ம அவங்க ரொம்ப கம்பல் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி நீ ஃப்ரீயாக இருக்கியா, ஓகே நீ ஃப்ரீயாக இருக்கியா, ஓகே இந்த கான்செப்ட் இதான் கான்செப்ட்டு, நீங்கள் வந்துருங்க, லொக்கேஷன் போய் ஆன் ஸ்பாட் நம்பர் லொக்கேஷனில் போய் பார்ப்பேன். அப்படியே பார்த்து அப்படியே எடுக்க தான் ப்ரோ. ஆனால் ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது அசால்ட்டாக நல்லா இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற கஷ்டம் வந்து அது எங்கள் கூட ஒரு நாள் இருந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து ஒரு சினிமா ஆக்டரை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ, சினிமா ஆக்டர் பெஸ்ட்டாக இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பெருசான்னு கேட்டால் நான் வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தான் பெருசுன்னு நான் சொல்லுவேன். அது எதனால நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு சினிமா ஆக்டரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் என்ன வந்து டைலாக் பேச போகிறீங்க, இதான் உங்களுக்கு லொக்கேஷனு, நீங்கள் இதான் வந்து பேசணும், உங்களுக்கு இதான் காஸ்டியூமு, இவங்க எத்தனை பேர் ஓடி வராங்க, நீங்கள் இந்த டைலாக் பேசணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம போய் நடித்தா மட்டுமே போதும். ஆனால் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பொறுத்த வரைக்கும் அந்த லொக்கேஷன் பார்க்குறதுலேருந்து நம்ம என்ன கான்செப்ட் பண்ண போகிறோம், நம்ம என்ன டைலாக் பேச போகிறோம், ஆங்கிள் இப்படி தான் வைக்கணும், இந்த இடத்துல நீ இப்படி பண்ணாத, எடிட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவும் எல்லாத்தையுமே நம்மளே பார்த்துக்கிட்டு நாளைக்கு வீடியோக்குமே நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ரெகுலராக போகிறது. இது எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துட்டு நாங்களே எடிட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படும். ஒரே ஆள் நீங்கள் தான் பண்ணுறீங்க? நான் தான் எடிட்டு நானே பண்ணிப்பேன். என்ன ஸ்கிரிப்ட் என்ன கான்செப்ட் எல்லாமே நான் தான். கேமராமேன் வந்து வேற ஒருத்தர், மிச்சப்படி எல்லாமே நான் தான் பண்ணுவேன். பரவாயில்ல ப்ரோ. விஸ்காம் படிச்சிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டைலாக் வந்து நல்லா பேசுகிறோம் ப்ரோ. இப்போ வந்து ஒரு நிமிஷம் டைலாக் நம்ம வந்து பேசுகிறோம். இப்போ நம்ம அதை கரெக்டாக பேசினாலுமே நம்மளுக்கு அடுத்த பையன் என்ன வரும், ஐயோ அந்த பையன் கரெக்டாக எடுத்துருப்பான் அந்த டைலாக்கை, அது வந்து திரும்பி டேக் போகும். அது நிறைய பிரச்சனை இருக்குது ப்ரோ. அது இப்படி பார்த்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இயக்குனர் ஆகணுமா நடிகர் ஆகணுமா? எனக்கு வந்து எப்படியாவது சினி ஃபீல்டுல போகணும். நான் ஒன்றும் ஆக்டர் ஆகணும் அப்படிலாம் ஆசைப்படல ப்ரோ. சினி ஃபீல்டுல போகணும் அது ஒரு ஆசை ப்ரோ. நம்ம ஒன்றும் பெருசாக ஆசைப்படல. என் திறமைக்கு என்ன கிடைக்குதோ கண்டிப்பாக அது எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலுமே ஏற்றுக்கிட்டு பண்ணலாம். ஆனால் எப்படியாவது சினி ஃபீல்டுல போகணும் ஒரு ஆசை. சூப்பர். இல்லை பிரதர், இப்போ நீங்கள் அந்த மாதிரி கெட்டப்ஸ்லாம் போட்டு பண்ணுறீங்களே, வீட்டில் என்ன சொல்லுவாங்க? வீட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல ப்ரோ. அப்புறம் சொன்னேன் இது சும்மா ஒரு ஜாலியாக பாருங்கள் கண்டென்ட்டு, அவங்களாம் கொஞ்சம் பழைய. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் சொன்னேன் ப்ரோ, வீட்டில் ரொம்ப இது பண்ணுறாங்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்காகலாம் நான் பண்ணல, உனக்காக தான் நான் பண்ணுறேன் சொல்லிட்டு இதே சொன்னேன். நான் ஃபீல் பண்ணேன், நான் யாரையும் கேட்டு உள்ள வரல, ஒன்றே கேட்கல. நான் பண்ணும்போது அவங்ககிட்ட கேட்கல, இப்போ நான் ஏன் அவங்ககிட்ட கேட்கணும்? நான் வந்து நீ வளரணுன்றதுக்காக தான் நான் பண்ணுறேன். நீ இப்போ ஒரு நல்ல நிலைமை போனால் மறந்துடுவேடா மச்சான்னு கேட்டான். அது எப்படி மச்சான் மறப்பேன்? அந்த ஒரு வார்த்தை போதும்டா. ஓகே, அதுதான். அது கேட்டோன்னே சரி அடுத்த நாளே நாங்கள் இன்னொரு கண்டென்ட் ரெடி பண்ணி அப்புறம் தொடர்ந்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்காரு. அதே இது இன்னொன்று கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி பண்ணியிருப்பாங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லி. அதெல்லாம் கேள்வி பண்ணல. நம்ம எல்லாம் வந்து ஒரு ஜாலியாக கேட்டு சொல்ல மாட்டான். அது கண்டென்ட்டாக பார்க்கறது இல்லை, கண்டென்ட்டாக பார்க்க சொல்கிறேன். யார் என்ன கேட்டாலும் கண்டென்ட்டாக பார்க்குறது. மீறி எதாவது பேசினாங்கன்னா நீ என்னென்ன சொல்கிறது, நான் இந்த மாதிரி அப்படியே சைலண்ட்டாக போய்ட்டது. சூப்பர். எப்படி இந்த நட்பு அமைஞ்சது? எப்படி ஆரம்பத்தில்? அது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பா ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா ஜென்ரேஷன் சிம்பிளாக சொல்லணும்னா நான் இன்ஸ்டாவே எனக்கு ஏற்றி கொடுத்ததே இவன் தான். இன்ஸ்டாவே எனக்கு ஏற்றி கொடுத்ததே இவன் தான். நான் ஒன்றுமே இல்லை அதுலேருந்து. ப்ரோ நம்ம இப்போ ஒரு லெவலில் இருக்கும், நான் பெரிய ஆளும் சொல்ல, ஓரளவு ஒரு லெவலில் இருக்கிறோம். இப்போ நம்ம கூட 1000 பேர் ஆசையாக பழகுவாங்க. ஆனால் நம்ம ஒன்றுமே இல்லை அதுலேருந்து நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சாவர வரைக்கும் நம்ம விடவே கூடாது. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். இவன் தம்பி வந்து கேமராமேன், ஓகே, இவன் வந்து அண்ணன். அவன் தம்பி வந்து வீடியோ எடுப்பான், இவன் வந்து அப்படின்னு ஆக்ட் பண்ணுவான். அப்போலேருந்தே இந்த 2 பேர் என் கூட கடைசி வரைக்கும் இப்போ வரைக்குமே அந்த பாண்டிங்கில் இருக்கும், இதுக்கப்புறமும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படிடா உனக்கு மட்டும் கரெக்டாக வீடியோ போடுற, எந்த ஸ்ட்ரகிளுமே உனக்கு வரலையா அப்படின்னு கேட்டாங்க. என்னை பொறுத்த சிம்பிளாக சொல்லுவேன், அன்பான 10 பேர் 20 பேர் கூட வச்சுக்கிது மேட்ரு கிடையாது. 2 பேர் இருந்தாலுமே உண்மையான பசங்களை கூட வச்சுக்கோங்க. நீ இருக்கும் போது ஏய் மகேஷ் என் ஃப்ரெண்ட்ரா, அவனுக்காக நான் உயிரே தரும்டா, அது மேட்டர் இல்லை ப்ரோ. நீ இல்லாத போது கூட உன்னை விட்டு கொடுக்காம பேசுகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான நண்பன். அப்படி ஒரு 2 பேர் கூட வச்சுக்கோங்க. சீரியஸாக நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம், அவனை நம்பி நீங்கள் என்ன வேணாலும் போகலாம். சூப்பர். இந்த மேட்ரு ஒன்று செம்மையாக சொன்னீங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஏற்றி கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அது எப்படி? அது ஏதாவது அவருக்கு நீங்கள் தான் இன்சிஸ்ட் பண்ணீங்களா வீடியோ போடுன்னு சொல்லி ஆரம்பிச்சதா இல்லை எப்படி? அது சும்மா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு அக்கௌண்ட்டுன்றதுனால என்னை பற்றி A to Z தெரியும் வச்சுருந்தோம் ப்ரோ. அப்போ சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு பண்ண சொன்னது.
அப்புறம் இவன் படிப்பு ஸ்டடிக்காக கோயம்புத்தூர் போயிட்டான். அப்புறம் அங்கே போய் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் படிப்புலாம் முடிச்சுட்டு இங்கே கல்லூர் வந்தோடனே அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கூடல இருந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி இது பண்ணோம் ப்ரோ. ஓகே, அவருக்கு இந்த சினிமாவில் இன்ட்ரெஸ்ட்னு தெரியுமா உங்களுக்கு அப்பையிலேருந்து? இல்லை தெரியும் ப்ரோ. அவன் ஆக்டிங்லாம் கொஞ்சம் அப்பயே பண்ணுவான். கொஞ்சம் நல்லா நடிக்கிற நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ட்ரை பண்ணுறத ஒரு இன்ஸ்டாவில் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அது ரிசல்ட் தான் இப்போ. சூப்பர். அந்தமாரி வந்து நான் கோயம்புத்தூரில் படிக்கும்போது ப்ரோ அங்கே வந்து எனக்கு டீம் செட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறோம்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஆக்டர் ஆகணும் போது நம்மளுக்கு ஒரு டீம் ஈஸியாகவே செட் ஆகி போச்சு. ஒரு டீம் நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஃபினிஷ் பண்ணும்போது இங்கே வந்தவொடனே ஒரு ஐடியாவே இல்லை, யாருமே கூட இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு ஊர், ஒருத்தர் தான் ஹீரோ, வேற ஒரு ஊர் நம்ம பிரிஞ்சிட்டோம். சுத்தமாக டீமே போயிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டவுன் ஆகி உட்காந்துருந்தேன். என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், மச்சான் இதுமாரி யாருமே இல்லைடா, என்ன பண்ணுறதுனே தெரில, இத்தனை நாள் அப்படியே வீடியோ போட்டோம், இப்போ ஒரு யாருமே இல்லாத மாரி இருக்குடா அப்படின்ட்டு நானும் பசங்களை ஒருத்தர் ரெடி பண்ணி பார்த்தேன். கடைசியில் தான் புரியுது, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு அங்கே எங்கே தேடுவோம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இத்தனை நாள் இவனை கூடயே வச்சுக்கிட்டு நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ஆளுன்னு சொல்லும் போது யோசிக்கிறேன் நோஞ்சு, இப்படி ஒருத்தனை கூட வச்சுருக்கோம், இவனே நம்ம ஏன் ஆக்டர் ஆகும், நம்ம கூட நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொறுமையாக தான் புரிய ஆரம்பிச்சிது. ஓகே, ஸோ அப்புறம் தான் நீங்கள் உள்ள டீமை செட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிங்க. நான் வந்து இவனை இறக்கணும், இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணேன். எனக்கு வேறு வழி இல்லை. ஆனால் நான் வந்து இவன் வந்து அரை மனசோட தான் எனக்காக மட்டும்தான் ஆக்ட் பண்ணான்னு நினச்சேன். கடைசியில் அவனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குன்னு எனக்கு பொறுமையாக தான் புரிய ஆரம்பிச்சிது. ஓகே, ஸோ விஸ்காம்லாம் படிச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. அப்புறம் வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்கல்ல, என்னடா வீடியோ போட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்க போகிறீங்களா, இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறீங்க கேட்பாங்கல்ல. ஃபினான்ஷியலாக எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க? அது ஓப்பனிங்கில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ப்ரோ. இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து என்னடா இந்த இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு ப்ரோ. அவங்க வந்து புரியாது. இப்போ வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ப்ரோ உங்களுக்குலாம் உங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்குலாம் அம்மையெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லை ப்ரோ, எங்கள் வீட்லேயுமே நான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒன்றுமே இல்லாத போது வந்து என்ன அடங்கவே மாட்டேடா, அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, நீ மண்ணு கேமராலாம் தூக்கிட்டு காலைல போகிற சாயங்காலம் வர ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுற. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் தெரியும். ஆனால் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ ஒரு கட்டத்து மேலே எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சொல்லும் போது அது புரியல, நான் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். அப்போ வந்து கோயம்புத்தூரில் போகும்போது ஓரளவுக்கு ரீச்சில் இருந்தேன் ப்ரோ. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தியா, எங்கள் ஃபேமிலி சர்க்கிள், அவங்க இன்னும் அவங்க பையன் வந்து வீடியோ பண்ணுறான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது தான் இன்னொருத்தவங்க சொல்லும் போது தான் அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும் ப்ரோ. நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியாது. இன்னொருத்தவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறீங்க பையன் வீடியோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க பார்க்கும் போது தான் புரிஞ்சுக்கணும், ஓ நம்ம பையன் இத்தனை நாள் நம்ம இதை தான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போக போக அவங்களே புரிய ஆரம்பிச்சிருச்சு, பையன் இதுதான் கரெக்டான இதில் தான் போயிட்டுருக்கான், நம்ம தான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ வந்து நான் வந்து எல்லாருமே தான் சொல்கிறேன். இப்போ வந்து எங்கள் ஃபேமிலி ஒத்துக்கல, உங்கள் ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாலுமே ஒத்துப்பாங்க. ஓகே, அண்ட் அந்த பாகுபலி மேட்ரு இந்த மாதிரிலாம் கெட்டப்ஸ்லாம் போடுறீங்களே, அது எவ்வளோ டேக் எடுத்துச்சு அந்த பண்ணுறதுக்கு? அதான் ப்ரோ ஒரு 8 மணி நேரம் ஆச்சு ப்ரோ. ஒரு வீடியோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ ஒரு டேக் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்குமே அது 100 டேக்காக இருந்தாலும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபுல்ஃபில் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எஃபெக்ட் போடுறோம். அந்த ஒரு டேக்கால அந்த வீடியோ கேவலமாக எடுக்கக்கூடாது, வேஸ்ட்டாக எடுக்கக்கூடாது. அதனால் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்குமே எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, சுற்றி இருக்கவங்களாம் பார்ப்பாங்க, எதாவது பண்ணுவாங்க, கில் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, மூஞ்சிக்கு நேராகவே சிரிப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக நிறைய அசிங்கப்பட்டிருக்கோம். எவ்வளவோ எல்லாருமே சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து சொந்த ஊரில் தான் சப்போர்ட் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்குமே சொந்த ஊரில் எனக்கு சுத்தமாகவே சப்போர்ட் இல்லை. ஒரு வீடியோ எடுக்க போகிறோன்னா அவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப காது படையே ரொம்ப அசிங்கமாகவே பேசுவாங்க. நிறையா தாண்டி தான் வந்திருக்கோம். இந்த பாகுபலி வீடியோலாம் எடுக்கும்போது இப்போ நீங்களே சொல்லுங்கள், இப்படி ஒரு பொண்ணு வேஷம் போட்டு ஒருத்தர் நிற்கிறான், நான் வந்து இந்த கடுக்காலாம் போட்டுட்டு இந்த இதெல்லாம் போட்டு நிற்கிறேன், ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக நம்ம காது எதிர்க்கே பேசுவாங்க. அதெல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு இதுதான், என்னைக்காவது ஒரு நாள் என்னை பற்றி நினச்சி பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். சூப்பர். ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கும்ல, ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க, சடனாக எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, அடிச்சு சல்லுன்னு போயிட்டே இருந்திருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ மேஜிக் பண்ணிச்சா உங்களுக்கு, முதல் வீடியோ அது மாதிரி? ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கான்செப்ட் என்ன ப்ரோ லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் வந்து ஒரே நாளில் வந்து 5 வீடியோ எடுப்பேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஒரே நாளில் 5 வீடியோ எடுப்பேன். ஏன்னா 5 வீடியோ அந்த ஒரு நாள்லேயே போட்டால் நம்ம அப்படி ஒரு மைண்ட் செட், தப்பான ஒரு மைண்ட் செட், கடகன்னு போட்டால் கடகன்னு வந்துடலாம். ஆனால் எனக்கு பொறுமையாக தான் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுதுன்னா, அந்த 5 வீடியோக்கு போகிற எஃபெக்ட் ஒரே வீடியோக்கு போட்டு பாருங்கள். அந்த 5 வீடியோக்கு போகிற டைமு அந்த ஒரே வீடியோக்கு எஃபெக்ட் போட்டு பாருங்கள் அப்படின்றது வந்து லேட்டாக தான் புரிஞ்சுது. என் தங்கச்சி வச்சு ஒரு வீடியோ போட்டேன், இறுதிச்சுற்றுலேருந்து ஒரு வீடியோ போட்டேன். ஆமாம், இறுதிச்சுற்றுலேருந்து என் பாப்பா வந்து அப்படி தள்ளி விட்டு எட்டி உதைக்கிற மாதிரி அப்படியே ஒரு வீடியோ போட்டேன். அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு நல்ல ரீச் கொடுத்தது. என் ஃபேஸ் ஓரளவுக்கு வெளியே போய் தெரிய ஆரம்பிச்சது அந்த ஒரு வீடியோ தான். அப்போ அந்த ஒரு கான்செப்ட் வந்து அதில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து 10 வீடியோ எடுக்கிறது மேட்டர் கிடையாது. அந்த 10 வீடியோ வந்து ஒரே வீடியோவாக நம்ம எப்படி எஃபெக்ட் போட்டு எடுக்கிறோம், நம்ம எஃபெக்ட் போட்டு எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போட்டு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. அடல்ட் 18+ அப்படிலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நிறுத்தீங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டவுன் ஆகி அதுக்கப்புறம் அது பண்ணுறதே இல்லை. இப்போ வந்து டோட்டலாக மாறியாச்சு, ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் பேஜ் மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக ஃபேமிலியை கொண்டு வந்துட்டு அப்புறம் அக்கா தம்பி பாண்டு இது மாதிரிலாம் நிறையா பண்ணி எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எப்படி அது செட் பண்ணி மாற்றினீங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்? ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா
பேட் வேர்ட்ஸ் பேசினா தான் வீடியோ நல்லா ரீச் கொடுக்கும், அப்போ தான் இந்த என்னோட ஜென்ரேஷன் பசங்களை கவர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு தப்பான விஷயத்த ரொம்ப நாளாகவே நான் அதை சரி பண்ணிட்டு சரி இதுதான் வந்து இப்படி பண்ணால் தான் ரீச் ஆக முடியுன்ற மாதிரி ஒரு தப்பான இதுக்கே போயிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்தமாரி ரொம்ப இதே வந்து அது தப்புன்னு தெரியல, ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்தமாரி வீடியோ. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் சைட்லேருந்து எனக்கு கொஞ்சம் இந்தமாரி பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அது வந்து ஒரு பிரச்சனை மாரி போயிடுச்சு. அது வந்து அப்போ நடக்கும் போது கோவப்பட்டேன், என்னடா இதெல்லாம் ஒரு தப்பா, எவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்பயுமே நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த விஷயத்த தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்போலேருந்து இந்த குழந்தைங்களாம் வந்து நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மல் வீடியோ போட ஆனால் அரை மனசோட தான் போட ஆரம்பித்தேன். அப்போ கூடமே அரை மனசோட தான் போட ஆரம்பித்தேன். சரி இந்த இடத்துல நம்ம கெட்ட வார்த்தை பேசினா நல்லா இருந்திருக்குமே, கொஞ்சம் இதுவாக 18+ மாரி கொஞ்சம் கொண்டு போயிருந்தா இன்னும் நல்லா வீடியோ போய் இன்னும் ரீச் அப்போ கூடமே தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அரை மனசோட தான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து ஒரு குழந்தை, நான் உங்கள் வீடியோலாம் பார்த்து குழந்தை உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன்னு போது புரியுது, ஏன்னா இத்தனை நாள் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் வந்தது இல்லையே. அப்போ தான் ஒரு விஷயத்த நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எப்போ 18+ குறைக்க ஆரம்பிச்சோமோ அப்போ வரைக்குமே சின்ன நார்மல் பசங்க நம்ம ஏஜ் பசங்க தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் எப்போ அதை தவிர்த்துக்கிட்டனோ அப்போலேருந்து இந்த ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே ஃபஸ்ட்லாம் வந்து என்னோட வீடியோ கமெண்டில் என்ன சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் வீடியோ போட்டாலே சவுண்டு கம்மியாக வச்சு தான் ப்ரோ பார்க்க வேண்டியதாக இருக்குது வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது, ப்ரோ இப்போலாம் வீடியோ நல்லா இருக்குது ப்ரோ, சீரியஸாக அதை நீங்கள் எப்போ கம்மி பண்ணுறீங்களோ இப்போ நல்லா இருக்குது ப்ரோ, வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போலாம் வந்து அந்தமாரிலாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்லாம் வந்து உங்கள் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சவுண்டு கம்மியாக வச்சு தான் பார்ப்பேன். கமெண்டில் நான் படிப்பேன், நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் கமெண்ட் கண்டிப்பாக படித்து பார்ப்பேன். பேட் கமெண்டாக இருந்தாலுமே சரி பார்த்து ரிப்ளேஸ்லாம் பண்ணுறீங்க பார்த்து நான் சொன்னாலும் நான் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிருந்த கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணுவேன். அப்போ தான் புரிஞ்சிக்கிச்சு நம்ம அந்த விஷயம் நடந்து நமக்கு நல்லது. சில விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இது நடந்தது கரெக்டு தான், இந்த விஷயம் நடந்தனால தான் இப்போ அந்த நிலைமையில் இருக்குன்ற மாரி எனக்கு அந்த விஷயம் நடந்தது. இப்போயே கேட்டால் நல்லது, நான் மாற்றிக்கிட்டேன். தப்பு பண்ணேன் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ நான் அந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டேன். இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுதான் கரெக்டு, இந்த சொசைட்டிக்கு இதுதான் கரெக்டு. நம்மளை பார்த்து தப்பான விஷயத்துக்கு போனாலுமே நம்மளை பார்த்து நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம மூஞ்ச பார்த்து சிரிக்கிறாங்க, அதை வந்து நல்ல மாதிரியாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பவர் ஆஃப் சோஷியல் மீடியான்றது பெரிய விஷயம். ஒரு வீடியோ போட்டாலே பயங்கர ரீச் வந்துச்சுனாலே நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு வாய்ப்பு ஒன்று கிரியேட் ஆகும் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அது மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் வந்திருக்கா? இல்லை ப்ரோ, இது வரைக்கும் வந்தது இல்லை. இது ஒன்றே ஒன்று வந்தது, ஹைட்டு இல்லை. நீங்கள் என்ன படம் யாருன்னு சொல்ல முடியுமா? அது படம் எதுவுமே சொல்லலை ப்ரோ. இதுமாரி வந்து ஒரு ஆக்டரோட தம்பியா அப்படி சொன்னாங்க. பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. பெரிய ப்ரொடக்ஷன் தான். ஹைட் இல்லை அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ ஹைட்லாம் அதெல்லாம் மேட்டர் இல்லை. எனக்கு வேறு ஏதாவது நீ உன் ஃபேஸ் லுக் சரியில்லை, இல்லை உன் ஆக்ட் கம்மியாக இருக்குது அப்படி சொன்னால் மனசு ஏற்று வந்துருக்கும். ஹைட்டுன்றது அது என்னோட தப்பு இல்லை ப்ரோ. அது என்ன பிறப்பிலே அப்படி இருக்கிறது. அது ஒரு ரீசன் வச்சு நான் இது பண்ணும்போது ரொம்ப உடஞ்சிட்டேன். சரி அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றது தான் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஓடிட்டு இருக்கேன். அப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு, எந்த டைம்ல இருந்து, அது எத்தனை வருஷம்? அப்போ ஒரு 1 lakh தான் ப்ரோ இருக்கும். ஓகே. அதுலேருந்து இப்போ வரைக்குமே எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அதோடய ரொம்ப உடஞ்சிட்டேன். என்னடா இப்படி ஒரு ரீசன் சொல்லி நம்மளை கேன்சல் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு மனசு கஷ்டம் இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக சினி ஃபீல்டில் எப்படியாவது போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கேன். நிறைய அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்கல்ல, தம்பி நல்லா பண்ணிட்டு இருக்கேன், அது மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்களா? வேறு ஏதாவது செலிபிரிட்டிஸ் யாராவது ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க நல்லா போயிட்டு இருக்கு? பண்ணுவாங்க ப்ரோ, சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் கண்ணெதிர்க்கு நம்மளை பார்த்தாலுமே நம்ம வீடியோ தெரிஞ்சிருக்கும், நம்ம திரும்பும் போது கூட நம்மளை பற்றி பேசுவாங்க. ஆனால் நம்ம நேரில் இருக்கும்போது நம்மளை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னொருத்தவங்க வளர்ந்தா யாருக்கு தான் ப்ரோ இப்படி ப்ரோ எங்கேயோ இருக்க விஜய் அஜித்லாம் நம்ம பார்த்ததுக்கும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கே அவ்வளோ போட்டி பராமல் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இத்தனை நாள் நம்ம கூடயே விளாண்டுருக்க இது பண்ணிருக்க, அப்போ நீ வளர்ந்தா அதை நான் எப்படி ஏற்றுப்பேன்? புரியுது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு செட்டு நடந்துட்டு இருக்கு. நிறைய பேக் ஸ்டாப்பிங் இருக்கு போல இருக்கு, நிறைய பின்னாடி பேசுறது. கண்டிப்பாக நிறைய இருக்குது ப்ரோ. நிறைய வாழ்க்கை வழிகள் தான் போல உங்களுக்கு நிறையா இருக்குது ப்ரோ. அதை வந்து வெளியே காட்டிக்கல. என்னோட கான்செப்ட் இருக்கு ப்ரோ, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி ப்ரோ, நம்ம மூஞ்சி பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்களே. எனக்கு நிறைய எனக்கு பர்சனலாக மெசேஜ் வந்திருக்கு. அது உண்மையாக போயாலும் தெரியல, ஆனால் கேட்கும் போது நல்லா இருந்தது ப்ரோ. இப்போ ரீசெண்டாக ஒரு மெசேஜ் பார்த்தேன், ஒரு பொண்ணு, ப்ரோ எனக்கு வந்து ரீசெண்டாக பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன், சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு கூட நான் போயிட்டேன். அவங்க பொய் சொன்னாங்களா நல்லா தெரியல, கேட்கும்போது நல்லாயிருக்கு. சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு கூட போயிட்டேன். இன்ஸ்டாவில் வந்து சும்மாவே இது பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் வீடியோ உட்காந்து பார்த்தேன், உங்கள் வீடியோ ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சு, கொஞ்சம் ஹாப்பியான, எனக்கு தன்னை மீறி எனக்கு அந்த சிரிப்பு வந்தது. இதேமாரி வீடியோ கொடுத்துட்டே இருங்க, எனக்கு அது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப ஒரு நல்லா இருந்தது, கேட்க நல்லா இருந்தது. உண்மையாக போயான்னு தெரியல, நல்லா இருந்தது. பரவாயில்லையில ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு கூட நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம், அது நல்லா இருந்தது எனக்கு சீரியஸாக.
அப்போ தான் நம்ம மூஞ்ச பார்த்து நம்ம கஷ்டப்படுறோம், அது வேறு விஷயம், அது செகண்டரி. நம்ம மூஞ்ச பார்த்து 4 பேர் சிரிக்கிறாங்களே அது போதும். நீ எனக்கு கலாச்சி பேசிட்டு போ, அது வேற. சிரிப்பு தான் என் மூஞ்ச பார்த்தா, என்ன கஷ்டத்துலையும் என் மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதுல, அது போதும். ஓகே ப்ரோ, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க? நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். ஃபைனல் இயர் படிச்சிட்டீங்க. என்ன இன்ஜினியரிங் ப்ரோ? சிவிலா? டிப்ளமோ எலக்ட்ரானிக். சூப்பர். ஓகே. ஸோ இப்போ எப்படி இருந்தாலுமே ஒரு வேலைலாம் பார்த்துட்டு இருப்போம், சைமல்டேனியஸாக வீடியோலாம் போடுறோம்னா காமனாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, இவங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, காசுக்கு என்ன பண்ணுவாங்க, அதான் வேலை செய்கிறாங்களா, படிக்கிறாங்களா அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லாம் நீங்கள் வந்து வெல் செட்டில் ஃபேமிலியா இல்லை எப்படி நீங்கள்? இல்லை ஒரு மிடில் கிளாஸ் தான் ப்ரோ. ஓகே. எப்படி நீங்கள் ஃபினான்ஷியலாக இது பண்ணுறீங்க? இது பார்க்குறவங்க எப்படி கேட்பாங்கன்னா, வீடியோ போட்டு காசு வருதா இன்ஸ்டாகிராமில் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து காசுலாம் வராது ப்ரோ. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஷாப் ப்ரொமோஷன் அந்தமாரி பண்ண போக தான் வருது. அதையுமே வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் இருந்ததுனால ஒரு 2-3 ஷாப் அட்டன் பண்ணுவேன். இப்போ நான் வந்து எங்கள் ஊருக்கு வர ஆரம்பிச்சனோ, உண்மையே சொல்கிறேன், மச்சான் இந்தமாரி ஒரு கடை ஓப்பன் பண்ணிருக்கேன், வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கூடா. சரி மச்சான் பண்ணித்தரேன், ஏதாவது பேமெண்ட். என்ன மச்சான், நான் இத்தனை நாள் பழகியிருக்கேன் ப்ரோ, உனக்கு அது பிஸ்னஸ், எனக்கு இது பிஸ்னஸ்ன்னு சொல்ல, நீ அதில் 10 ரூபா, அப்போ எனக்கு நான் இதுதான் வந்து என் லைஃப்னு பார்க்குறேன், அப்போ எனக்கு இதில் ஏதாவது ஒரு லாபம் கிடையாது. அப்போ அந்த ஒரு மனசு கஷ்டம் வருது, நான் என்கிட்டயே காசு கேட்குறேன் போது அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. ப்ரொமோஷன் பண்ணுறது இல்லை? ப்ரொமோஷனே பண்ணுறது இல்லை. எப்படி பரவாயில்ல, இந்த வயசுலேயே பயங்கரமாக வாழ்க்கையில் அடி வாங்கின மாதிரி நிறைய விஷயம். கண்டிப்பாக நிறைய பார்த்துட்டோம் ப்ரோ. நம்ம உள்ளூரில் இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு காசோட அருமை என்ன தெரியாது. சாப்பாடோட வீட்டில் அப்படியே சாப்பாடு எல்லாமே இருக்கும், எனக்கு பசிக்கலாமா அப்படின்றோம். நம்ம வெளியூர் போய் இருக்கும் போது தான் அதோட வலி என்னன்னு தெரியும், அம்மாவோட வலி என்னன்னு தெரியும், காசோட அருமை என்னன்னு தெரியும், ஒருவேளை சாப்பாடோட அருமை என்னன்னு தெரியும். அப்போ நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நிறைய பட்டுட்டு போகிறேன். ஓகே. இந்த கேள்விக்கு இவர் சொல்லிட்டோம் என்ன பதில்னு. மகேஷ் அவர் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நல்லா யாரெல்லாம் அவனை பார்த்து கேலி பண்ணி நீலாம் இது பண்ண மாட்டேன், இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டுன்னு இல்லை, இது இப்போ நான் இப்படி வாழ்ந்துட்டானே, அன்றைக்கி நம்ம அது மாதிரி பேசிடக்கூடாது, தப்பு பண்ணிட்டோமோன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கணும் திருப்பி. அதுக்காக தான் ப்ரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை எப்படியாவது மேலே ஏற்றி விட்டா, அதுக்கப்புறம் இவனை பார்த்து கெலிச்சிச்சு அவங்க எல்லாரும் ஒரு நாள் தலை குடிஞ்சு நினைப்பாங்க. ஓகே. இப்போ எனக்கு தோணுது, இப்போ அவர் போகிறாரு, உங்களுக்கு அதனால என்ன பயன்னு கேட்குறேன். எனக்கு தோணல, இவன் ஃப்ரெண்டு அலர்ட் அது போதும் ப்ரோ, எனக்கு அது போதும்ல. ஓகே. ஃப்ரெண்டு வந்தால் போதும், ஃப்ரெண்டு வந்துட்டா போதும். ஓகே. இது இவன் லைஃப் நினச்சி பண்ணுறான். ஏன்னா எனக்கு இது லைஃப் கிடையாது, எனக்கு வந்து எப்படியாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. ஓகே. அதெல்லாம் சரி, நம்மளால் முடிஞ்சது ஒரு பையன் ஃப்ரெண்டு வளர்றான்றப்போ சரி வளரட்டும், அதான் எனக்கு அந்த ஆசை. நம்ம ஃப்ரெண்டு கூட பண்ணுறேன்ற ஒரு ஆசை. அதையும் வீடியோலாம் பண்ணுறதை தாண்டி என் ஃப்ரெண்டு யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இதை ஒத்துக்கலை, ஏன் இது மாதிரி பண்ணுறேன். அப்புறம் நான் சொன்னேன், இதுமாரி ஜாலியாக ஒரு கண்டென்ட் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி என் கூட வந்து 4-5 பேர் பார்த்தா ஒரு வயசானவங்க ஹேண்ட்லாம் பார்த்து நல்லா பண்ணுறீங்க, ஒரு அம்மா நல்லா பண்ணுறாங்க, நல்லா இருக்குது வீடியோ பார்க்குறதுக்கு, சூப்பராக பண்ணுங்கன்றாங்க. அது எனக்கு கேட்குறப்ப எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். யாருனே தெரியாத வந்து என்கிட்ட ஒருத்தருக்கு கை கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னா முன்ன பின்னே நான் ரோட்டில் நடந்து போயிருப்பேன் இந்த வீடியோவில் வரதுக்கு முன்னாடி. ஆனால் யாரும் தெரியாது. இப்போலாம் என்ன பார்த்தா நீங்கள் டைமில் ஃப்ரெண்டு தானே, டைமில் எடுத்தோன்னே இவன் பேர் சொல்லி தான் இவன் வரும். அது யாராலும் இவனால தானே எனக்கு வந்தது. அதனால ப்ரோ எனக்கு ஹாப்பி, அந்த ஒரு ஹாப்பியால் நான் இவன் கூட பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதான் சொல்லுவானுங்களே, உங்க இப்போ காலேஜ் படிக்கும் போது ஏதாவது ஒன்று சும்மாவே ஏதாவது பேசுவாங்க, போய் சொல்கிறான் ப்ரோ, கலாய்ப்பாங்க. இப்ப கூடமே வந்து நான் கஷ்டப்படாதுன்றது மறைக்கிறான், கலாய்ப்பாங்க தான் ப்ரோ. எனக்கு தனியாக இருந்த ஒரு லைஃப், எனக்கு முக்காசி எல்லாமே அலோன்லேயே தான் இருந்தது. எனக்கு வீட்டில் இருந்தாலே தனியாக இருக்கும். மகேஷ் கூட வீடியோ பண்ணுறலடா, அவன் உன்னை வச்சு நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கான், வந்துட்டு ஏன் காசுலாம் கேட்க மாட்டேற அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவன் என்கிட்ட சொல்ல மாட்டான் அந்த விஷயத்த கூட, இன்னொருத்தவன் வந்து என்கிட்ட சொல்லுவான். அப்போ கூட நான் என்கிட்ட கேட்க மாட்டேன் அந்த விஷயத்த, ஏன்னா நான் கஷ்டப்படக்கூடாது, மகேஷ் வந்து ஏட்டாயிடக்கூடாதுன்றதுக்காக அதை கூட மறைப்பான். அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க ப்ரோ, நீ ஏன் பண்ணு, கூட ஃப்ரெண்டே கேட்பான், நீ கேள்றா, அவன் தான் மாதம் பிறந்தா இவ்வளோ காசு வாங்குறான், அதுலேருந்து நீ வாங்கு, நீ உன் கஷ்டத்தை போடுறல, உனக்காக தான் கஷ்டத்தை போடுற, நீ ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டேன். அவனை இதோ சொல்கிற வரைக்கும் அவன் என் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட காசை பற்றலாம் இல்லை, அவனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து நான் தான், அவன் எனக்கு வளர்ந்தா போதும், அவன் சினிப்பில் அவன் ட்ரீமை ஃபீல் பண்ணிட்டா போதும், எனக்கு அந்த ஒரு ஆசை தான் எனக்கு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவனை சொல்லும்போது திருப்பி சொல்லலாம் ப்ரோ. ஒருத்தன் கேட்டால் பரவாயில்ல, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் ஒருத்தர் இதே பரவாயில்ல, வீட்டில் இருந்தே ஒரு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் அது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இதே தான் எல்லாத்தையும், வளர்ந்தா போதும், வளர்ந்தா போதும். பெரிய விஷயம் இல்லை அது. வந்து இப்போ வந்து எல்லாருமே வெளியேருந்து பார்க்குறவங்க என்ன தோணுதுன்னா, இவ்வளோ ஃபாலோஸ் வச்சுருக்கான், மாதம் என்னடா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாருமே. அவ்வளோ சம்பாரிச்சா நம்ம ஏன் அப்படி இருக்க போகிறோம், நம்ம ஏன் வீடியோ பண்ண போகிறோம், சம்பாரிச்சு செட்டில் ஆகிட்டுனதுக்கு வேறு ரோல் போயிருக்கலாம்ல. அது அப்படி ஒரு தப்பான மைண்ட் செட் எல்லாருமே வந்துட்டாங்க. இவ்வளோ ஃபாலோஸ் வச்சிருக்கான், இப்போ இவ்வளோ சம்பாதிப்பான், இல்லை அதுதான் உண்மை. அது வந்து நம்மளுக்கு இந்த ஃபீல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது புரியும். வெளியேந்து பார்க்குறவங்க அது தப்பாக அப்படி புரிஞ்சிக்கிறாங்க. எனக்குலாம் வந்து ஒரு நாள் வந்து ஒரு ராங் கால் வருது ப்ரோ. கால் வந்து யாருனே தெரியல, அட்டன் பண்ணி பேசுகிறேன், ஹலோ மச்சான் நான் கூட ஸ்கூலில் படித்தோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் வருது. பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னால் எனக்கு யாருனே தெரியல. மச்சான் நான் இந்தமாரி ஒரு ஃபோன் எடுக்க போகணும்டா அப்படின்னா,
சரி எடு மச்சான், யாருனே தெரியலனா சரி நம்ம யாரும் தெரியலன்னு சொல்ல முடியல, என்ன எடு மச்சான் அப்படின்னு. சரி மச்சான் ஒரு 10,000 காசு இருந்தால் அனுப்பிச்சு விட்றேன். சரி எதாவது கடனாக கேட்குறேன் மச்சான், என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு. இல்லை மச்சான் இவ்வளோ சம்பாதிக்கிற, ஒரு 10,000 கூடாண்டா. நான் என்ன மச்சான் சம்பாதிக்கிறேன், 10,000 அசால்ட்டாக கேட்குறேன். இல்லைடா என்னடா இவ்வளோ சம்பாதிக்கிற, ஒரு 10,000 கூட நான் கொடுக்க மாட்டேன், ஃபோன் வாங்குறது ஹெல்ப் பண்ணுறான்ற சம்மந்தமே இல்லாத யாருனே தெரியல. அப்புறம் சும்மா அப்படி ஒரு தப்பான மைண்ட் செட்டுக்கு போயிடுறானுங்க. இவ்வளோ சம்பாதிக்கிறான், இவன் இவ்வளோ வண்டி வாங்கிட்டான், ஃபோன் வாங்கிட்டான், ஆனால் எல்லாமே டியூவில் தான் வாங்கினேன்ட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ வரைக்குமே டியூ கட்டிட்டு தான் இருக்கு. இவன் இருக்கும்போது வந்து அந்த காசெல்லாம் பேச மாட்டாங்க ப்ரோ. நான் தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை தனியாக இருக்கிறப்போ அவன்கிட்ட காசு கேளு, நீ ஒரு தடவை சொன்னா அப்புறம் நிறைய இடம் சொல்லுவாங்க காசு கேளுண்டா. சரி நம்ம ஃப்ரெண்டு நம்ம சொல்லி புரியலாம், அவன் என் ஃப்ரெண்டு, நான் ஃப்ரெண்டுக்காக பண்ணுறேன். கேட்டிருக்கீங்களா? அதான் கேட்டதில்லை. இல்லை கேட்டேன். அவன் என் ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டுக்காக பண்ணுறேன், அவ்வளோதான் விட்டுறேன். இதே வெளியால் கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்ல முடியாது, நம்ம இதுதான் நம்ம என்ன சொன்னப்பாங்க இவன் வச்சு நம்ம என்னை ஏமாற்றிட்டு இருக்கான்ற அவங்களுக்கு அந்த ஃபீல் வரக்கூடாதுக்காக இல்லை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். அவன் ஒரு இப்போ 20,000 வாங்குறான்னா எனக்கு ஒரு 10,000 கொடுப்பான், மீதெல்லாம் கொடுப்பான், 10,000 வச்சுப்பான், ஷேர் பண்ணி பண்ணுறோம். ஏன்னா வெளியாளுக்கு அது தெரியாது. இவனை நீங்கள் என்ன நினைப்பீங்க, யாரும் இழிச்சாய் மாட்டிங்கன்னா யாரும் என்ன இழிச்சாய் மாட்டிங்கன்னா இப்போ சாப்பிட்றான் பழகுது நல்லா வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்டுக்காக இருக்கிற காசுக்காக பண்ணல, இவன் ஃப்ரெண்டு இவனை எப்படியே மேலே ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்னு பார்க்க தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் விட்டது தான். சரி வெளியாள்கிட்ட இப்படி சொல்லிக்கலாம், நமக்கு க்ளோஸ் ஆன பசங்கள்கிட்ட மட்டும் இப்படி சொல்லிக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டே நம்மள்ட்ட கேட்பாங்க. அதுதான் ஒரு வேணுமே பிரிக்கணும். ஒரு யாருக்கு பிடிக்கும், ஒரு ஆள் கேட்டால் பரவாயில்ல ப்ரோ, கூட சுற்றி எல்லாம் நம்ம கேட்டால் என்ன பண்ணுறது சொல்லுங்க. இவன் தனி இருக்கிறப்போ இப்போ சொங்க இல்லாதப்பா அவன் அப்படி தாண்டா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பான்டா, யாரையும் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ பேசக்கூடாது ப்ரோ, அவன் இருக்கும்போது நீ பேசுறியா, அவங்களாம் அது மாதிரிலாம் பேசக்கூடாது சொல்லிட்டு சொல்லுவேன். இவன்கிட்ட வந்து சொல்லலாமா தோணும், இவனே இந்த இப்படி ஷூட்டிங் எடுக்கிறது அப்படி இப்படி மைண்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி உட்காந்துருப்பான். அப்புறம் இதையும் போய் சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணா இல்லை நான் அப்படியே உட்காந்துக்கிறது. சரி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு என் தம்பிட்டு கூட சொல்ல மாட்டேன். அவனை சொல்ல இவன் அவன்கிட்ட போய் இவன் ஒரு 2 பேர் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. இவங்க வார்த்தையை விட்டுட்டானா சொல்லிட்டானா அப்புறம் அதே நினச்சிட்டு இருப்பான். நாளை எப்படின்னா அப்புறம் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறாங்க, சரி இது மாதிரி கொடுக்கணுன்ட்டு ஒரு இதுவாக இருக்கக்கூடாதுல்ல. நான் நினச்சேன் இவன் ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணுறேன், இவன் சப்போஸ் காசு நிட்டா இப்போ மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அப்போ நான் காசுக்காக பண்ணுற மாதிரி தான் ஆகிடும்ட்டு அந்த ஃபீல் ஒன்று தரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ வரைக்கும் வந்துட்டு எதுவுமே கேட்டது கிடையாது. என்ன பற்றி குடும்பத்தை நான் வாய்த்து வந்து கேட்டதே கிடையாது. நீ பண்ணுறியா பண்ணுடா, உனக்கு எதோ ஒன்று பண்ணு, உன்னை ஒரு ஸ்டேஜுக்கு ஆகி பார்க்கணும், எனக்கு அது நீங்கள் காசுக்கு பதில் அதை எனக்கு சம்பாதிச்சு கொடுன்ற மாதிரி நான் சொல்லிட்டு. இப்போ உங்கள் நண்பர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாருல, நீங்கள் ஒரு கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? எந்த சூழ்நிலையுமே விட மாட்டேன் ப்ரோ. இது நான் இந்த இதை ஒரு இன்டர்வியூக்காக சொல்ல, இது வந்து கடைசி வரைக்குமே இருக்கும். நான் இந்த ஒரு வாக்கை நான் எப்பயுமே எந்த சூழ்நிலையுமே அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். அது இவனுக்கே தெரியும், நான் அதை சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது, அவனுக்கே தெரியும். அவனுக்கு தெரியாமே அவன் நம்ம கூட இந்த அளவுக்கு பழகிறான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்போ அவனுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன. நான் எந்த சூழ்நிலையுமே அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். அது நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லலை, எந்த சூழ்நிலையுமே அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். ஃப்ரைடே சாயங்காலம் காலேஜ் விட்டு வந்துட்டா நைட்டு உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிவிடுவோம், என்னென்ன வீடியோ எடுக்கலாம் நினச்சிட்டு. சாட்டர்டே காலேஜ் இருந்தாலும் சரி, முக்கால்வாசி முக்கியமான இந்த ப்ராக்டிக்கல்லாம் லீவ் போட்டுரும். சனிக்கு இப்போ வரைக்கும் சாட்டர்டே எல்லா சாட்டர்டே லீவ் தான். தேவைப்பட்டா வீக் டேஸில் கூட லீவ் எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு என்ன வீடியோ எடுக்காங்க என்ன வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு சொல்லுவான், கண்டென்ட் சொல்லுவான்ட்டேன் இந்த மாதிரி இந்த ஆள் வேணுண்டான்ட்டு. சரி நான் ட்ரை பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு சாட்டர்டே மட்டும் 2 வீடியோ ட்ரை பண்ணுவோம். சரி லீவ் நல்லா தானே இருக்கும், 2 வீடியோ ட்ரை பண்ணலாம் எடுத்துடலான்ட்டு ட்ரை பண்ணுவோம். ஆனால் கடைசியில் அது ஒரு வீடியோவில் தான் வந்து முடியும். அந்நேரம் பார்த்து பசங்க எதாவது சொதப்புவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். அதனால் சரி அந்த முக்கால்வாசி 2 வீடியோ ட்ரை பண்ணுவோம், ஆனால் ஒரு வீடியோ இருந்தோம். சூப்பர். ஸோ நிறைய ஐடியாஸ்லாம் வரும்ல உங்களுக்கு, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எங்கேருந்து எடுப்பீங்க? சம்மந்தமே எல்லாம் திடீர்னு பார்க்குறோம், அதான் தங்கச்சி காலை பிடிச்சி அழுதுட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு சாப்பாடு பார்த்தா கடைசியில் வந்துட்டு அவங்க செஞ்சு வச்சு சாப்பாடு சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி எக்ஸாக்டாக கரெக்டாக சூப்பராக முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க இதெல்லாம்? அது ப்ரோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து கண்டென்ட் வந்து ரிலேட்டடாக என்ன இருக்குது, ரியாலிட்டி நடக்கிறது என்ன, அது வந்து நம்ம கான்செப்ட். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப எமோஷனாக அழுகுறோம், அப்போ வந்து எதிர்பார்க்கறது வந்து எதோ பெருசாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அழுகுறோம், அப்போ ஏதோ ஒன்று பெருசாக ஏதோ நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் சிம்பிளாக வந்து ஒரு ஃபுட்டு தான், ஆனால் அதை வந்து நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போகிறதுனால அதை வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்து வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பாத்ரூம் வந்து தாலி கட்டுற மாதிரி அது வந்து எதனால்னா இப்போ நம்ம ஜென்ரேஷன் பசங்க நிம்மதியாக இருக்கிற ஒரே இடம் வந்து பாத்ரூம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத அமைதியாக போய் பீஸ்ஃபுல்லாக இருப்பானுங்க. நிறைய ஐடியா அது வந்து பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சாக ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளுக்கு பசங்களுக்கு மட்டும் தான் அதோட ஃபீல் என்னன்னு தெரியும். போய் உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து கண்ணு ஒரு இடமா இருக்கும், ஆனால் யோசிக்கிறது பல விஷயத்தை யோசிப்போம். அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அந்த ஒரு விஷயம். சீரியஸாக ப்ரோ. சரி அதை வந்து நம்ம ஸ்டைலுக்கு எப்படி பண்ணலாம், அது வந்து அம்மா சைட்லேருந்து அதை எப்படி பார்ப்பாங்க, அதை ஒரு மாதிரி காமெடி அப்படி பண்ணலான்ட்டு அப்படி ரிலேட்டடாக தான் ப்ரோ பண்ணுவேன். நம்ம கமாண்டில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ப்ரோ இது எனக்கு ரிலேட் ஆகுது ப்ரோ, இது எனக்கு இதாகுது ப்ரோ அப்படின்னு ரிலேட்டடாக தான் ப்ரோ பண்ணுவேன். நம்ம அப்படி பண்ணி தான் மைண்ட் செட். சூப்பர் ப்ரோ, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன உங்களுக்கு, வாட் நெக்ஸ்ட் உங்களோட பிளான்? சோஷியல் மீடியா 1 மில்லியன் அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ப்ரோ.
அப்படியே அடிக்கிறதுக்குள்ளே சினி ஃபீல்டுக்குள்ளே போய்டுன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, அதுதான் அதுதான். சிறப்பு ப்ரோ. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. முன்னேறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி ப்ரோ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி February 6 முதல் உலகமெங்கும். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.